பிரைஸ் லார்ட். வானத்தையும் பூமியும் சமுத்திரங்கள் நீரொற்றிலும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளிலும் இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நான் பேசணும்னு அப்படி நான் விருப்பப்படுறேன். எனக்குள்ளே என்னுடைய சிந்தைக்குள்ளே இந்த யோசனை இந்த எண்ணங்கள் இருந்ததுனால ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னாடியே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், யோவான் ஸ்நானகன், இயேசு, அப்போஸ்தலருக்கு பின்பதாக வந்ததான அந்த எழுப்புதலின் காலங்கள், ஆவியானுடைய எழுப்புதலின் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எதை சார்ந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஆவியானவரை தான் சார்ந்திருந்தாங்க. முக்கியமாக இயேசுக்கு பிற்பாடு அந்த அப்போஸ்தலர்களுடைய காலகட்டத்துக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க சார்ந்திருந்தது ஆவியானவரை. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கையில் இந்த வேதாகம புஸ்தகம் இருக்கு இல்லையா, நம்ம கையில் வச்சுருக்கிற வேதாகம புஸ்தகமும் அவங்க கையில் கிடையாது. வரலாற்று புத்தகங்கள், அதுவும் வரலாற்று நிறைந்த புத்தகங்கள் புத்தகச்சுருளாக தான் இருந்தது. அது அவங்க படிக்கணுன்றது வந்து ஏதாவது ஓய்வு நாட்களில் அதை வாசிப்பார்கள், அப்படி தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க வேத சத்தியத்தை பேசுவதற்கு, விசுவாசிகளிடத்தில் சத்தியத்தை கூறுவதற்கு, வசனத்தை சொல்லி எடுத்துரைப்பதற்கு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரை சார்ந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் அதை தவிர்த்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் பைபிள் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பைபிளை சார்ந்திருப்பது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்களாகிய அந்த சீடர்கள், இயேசுவை பின்பற்றின அந்த சீடர்கள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதாகமத்தை அவங்க சார்ந்திருக்கவில்லை, மாறாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து தான் இருந்தாங்க. அவங்க கையில் வேதாகமும் கிடையாது. அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் கிடையாது. ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம், பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா புத்தக சுருள்களும், எல்லா நிருபங்களும், எல்லா சுவிசேஷ சுருள்களும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா இணைக்கப்பட்டு நம்ம கையில் இப்பொழுது வேதாகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உங்கள் கையில் என் கையில் இருக்கக்கூடிய வேதாகமும் அது வந்து பார்த்திங்கன்னா நாம் சில வரலாறை அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, ஒரு சபையில் நீங்கள் போதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு விரும்பிட்டீங்கன்னா, வேதாகமத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒரு புத்தகம் போல் அதை நீங்கள் அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, அதுக்கான வெளிப்பாடுகளையோ வியாக்கியானங்களோ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள்கிட்ட அந்த கேள்வியை நான் கேட்குறேன். அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் யாராக இருந்தாலும் சரி, யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கோங்க, அவரெல்லாம் யாருடைய துணையோடு இவ்வளோ பெரிய மகத்துவமான ஊழியங்களை நிறைவேற்றினார்கள்? அவங்க முழுக்க சார்ந்திருந்தது ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருந்து, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததான ரெவலேஷனை உள்வாங்கி அது மூலமாக தான் சத்தியங்கள் என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசிகளுக்கு, தங்களை தேடி வர்றவங்களுக்கு, தங்களை பின்பற்றுகிறவங்களுக்கு அவங்க போதித்தார். ஆவியானவர் தான், நேரடியாக ஆவியானவர் தான் அவங்கள வழி நடத்தினார், கைடிங் பண்ணார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நான் சொல்கிற வேதாகம புஸ்தகம் நமக்கு வந்து அது ஒரு அறிந்து கொள்வதற்கு, ஒரு புரிந்து கொள்வதற்கான ஒரு ஒரு பரிசுத்த வேதாகமம். அதுக்காக நிறைய பேர் ரத்தம் சிந்திருக்கிறாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறாங்க. அதனால் அது ரொம்ப வேல்யூவேஷன், அதில் நான் மாற்றுக்கிறது சொல்ல. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடுவது, அவருடைய ஆலோசனை, அவருடைய கைடிங்கில் நாம் வந்து பார்த்திங்கன்னா சபைகளுக்கு போதிக்கும் போது அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்நாட்களில் நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதாகமம் அவர்களை என்ன பண்ணல, அவங்கள வந்து கைடிங் பண்ணல அல்லது அவங்கள நடத்தலை. அதுக்கு மாறாக பரிசுத்த ஆவியானவர் தான் முழுக்க அவங்கள நிழலிட்டு கைடிங் பண்ணாருங்கிறத என்னால் உணர முடிஞ்சு. இது சரின்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு இந்த ஒரு கேள்வி இருந்தது, அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது பரிசுத்த வேதாகமும் நமக்கு கட்டாயம் அவசியம். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அறிந்து கொள்வதற்கான ஒரு நூல், ஒரு பரிசுத்த புத்தகம் அது. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வெளிப்பாடுகளையும், எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு யார்
கற்றுக் கொடுக்குறாருன்னா பரிசுத்த ஆவியானவர். நான் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். காட் பிளஸ் யூ.